நூற்றாண்டு வரலாற்றை கொண்ட செந்துல் தேவி ஸ்ரீ மகா காளியம்மன் கோவில் முழுக்க முழுக்க கருங்கல் கொண்டு மறுபடியும் கட்டப்பட உள்ளது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்த மறு கட்டுமான பணிகள் தொடங்கியுள்ளன. நேற்று நடைபெற்ற பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு பிறகு விரைவிலேயே பாலஸ்தாபனம் நடைபெறும் என ஆலய தலைவர் சுரேந்திரன் சந்திரசேகரன் தெரிவித்தார். தினந்தோறும் பூஜை இருக்கு. அங்கே நம்ம அம்மா 3 நாளும் தினந்தோறும் பூஜை இருக்கு. மேலே உள்ள சிலை, ஐயா சிலை, அப்புறம் அம்மாவுக்கு முன்னுக்கு ஒரு சண்டி சிலை இருக்குது. அதையும் எடுத்து அங்கே வச்சு டெய்லி தினந்தோறும் மக்கள் அங்கே சாமி கும்பிடலாம். தினந்தோறும் பூஜை ஓடுது நார்மலாக. தமிழ்நாட்டு கோயில் சூழலை போன்று இங்கேயும் உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த கருங்கல் ஆலயத்தை கட்ட முடிவெடுக்கப்பட்டது என்றார் அவர். கட்டட பணிகள் நடைபெற்றாலும் காளியம்மன் சிலை மாற்றப்படாது. ஆனால் பணிகள் முடியும் வரை தற்காலிகமாக மூடப்படும். 2 ஆண்டு வச்சுருக்கோம். ஸோ அடுத்த மாதம் பாலஸ்தானம் பண்ணுறோம். ஐயா சிலை எல்லாம் இந்த சைட்டு பாலத்துக்கிட்ட கொண்டு போயிடுவோம். ஸோ 28ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அம்மாவை பார்க்க முடியாது. அம்மாவும் மரத்தையும் ஒன்றும் செய்யலை. மற்றதெல்லாம் பில்டிங் கழட்டிடுவோம். சில பேர் சொல்கிறாங்க அம்மாவை நம்ம நவுத்திடுவோன்னு. அம்மாவை நவுத்த கிடையாது. அம்மாவும் மரம் அப்படி தான் இருப்பாங்க. என்ன அந்த ப்ராஜெக்ட் செய்கிறனால தகரம் அடித்து அதை பிளாக் பண்ணிடுவோம். நம்ம ஆலயத்தில் வாகன நிறுத்துமிட பிரச்சனை குறித்தும் அவர் கருத்துரைத்தார். நம்மளுக்கு என்னன்னா, ரோட்டு ஓரத்தில் அந்த கோயில் இருக்கிறதுனால இந்த பக்கிங் தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏதோ செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தோம். ஆனால் மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால ஏதோ ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா இங்கே பக்கத்தில் மயானம் இருக்கிறதுனால அவங்க ஒத்துழைக்கிறாங்க. அங்குள்ள கமிட்டி நம்மளுக்கு இடம் கொடுத்து காடி அங்கே போடுங்க அப்படின்னு அவங்க இடம் கொடுக்குறாங்க. ஆமாம், நம்ம என்ன செய்கிறோன்னா, அந்த தொங்கலில் எல்ஆர்டி இருக்குது. ஸோ அங்கே ஒரு பார்க்கிங்லாம் பெரிய பார்க்கிங் இருக்குது. அங்கெல்லாம் நம்ம போய் பேசியிருக்கோம். ஸோ கோயில் கட்டி முடித்தோம் தான் அது ஆரம்பிப்போம். பார்க்கிங் எல்லாம் அங்கே போட்டு நடந்து வர மாதிரி. திருப்பணிக்கு 5 மில்லியன் ரிங்கிட் வரை செலவாகலாம் என்றும் பக்தர்களின் ஒத்துழைப்பையும் நன்கொடைகளையும் எதிர்பார்ப்பதாகவும் சுரேந்திரன் கூறினார். உங்களால் முடிஞ்ச நன்கொடையை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அம்மானால பல பேர் வாழ்ந்துருக்காங்க. இந்த அம்மா மகிமையை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நான் ஒரு ஆள் அங்கே நிற்கிறேன்னா அது அந்த அம்மா போட்ட பிச்சை தான், எல்லாமே தான். ஸோ இந்த அம்மானால் பல பேர் நல்லா இருக்காங்க. நோய் குணப்படுத்தியிருக்கு. நிறைய விஷயங்கள் அதிசயங்கள் நிறைய நடந்திருக்குங்க. நம்ம கேட்குறது ஒன்று தான், ஒரு ஆள் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க நம்ம கேட்கல. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எங்களுக்கு பண்ணுங்கள். நேர்த்தி கடன் செலுத்தும் பக்தர்கள் அதனை அன்னதான வடிவில் கொடுக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி. பிரபாகரன் சிறப்பு வருகை புரிந்த வேளை சுற்று வட்டார மக்களும் பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டனர். இப்போ பாருங்க, நீங்கள் சொன்னீங்க இந்த ஆலயம், நீங்களே இங்கே தான் பிறந்து வளர்ந்தீங்க செந்தூரில். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஆலயம் ரொம்ப பழமையான ஆலயம். அப்போ ஏன் இப்போ நாங்கள் டஃப்தார் பண்ணி பட்டா எடுத்துட்டோம்? ஏன் இந்த 10 வருஷத்துக்கு செய்யறதுக்கு முன்னாடி முடியல? ஏன்னா கோயிலுக்கு அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம அவங்களுக்கு எடுக்கேட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த வேலை இவ்வளோதானா செய்யணுமா அப்படின்னு இவங்களால செய்ய முடிஞ்சுன்னா மற்ற கோயிலால் ஏன் செய்ய முடியாது? ஆண்டுதோறும் இங்கு நடைபெறும் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். கட்டுமானத்திற்கு பிறகு செந்துல் மகா காளியம்மன் புது பொலிவுடன் காட்சி தருவதை காண பக்தர்கள் ஆவலோடு காத்திருப்பர் என்பது நிச்சயம். சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.